இன்று ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். ஒரு பெரிய கழுகு ஒன்றை கடைக்காரன் ஒருவன் ஒரு பெரிய கூண்டில் அடைத்து அதன் கால்களை இரும்பு சங்கிலியால் கட்டி காட்சி பொருளாய் வைத்திருந்தான். ஏராளமான சிறுவர்களும் பெரியவர்களும் வேடிக்கை பார்க்க அங்கே கூடுவதுண்டு. வாலிபன் ஒருவன் அந்த கழுகின் மேல் இரக்கம் கொண்டு அந்த கடைக்காரனிடம், அந்த கழுகை எனக்கு தந்துவிட முடியுமா என்று கேட்டான். கடைக்காரன் ஒரு பெருந்தொகையை வாங்கி கொண்டு கழுகை விற்றுவிட்டான். ஒரு மலையின் அடிவாரத்திற்கு கொண்டு சென்று கூண்டில் இருந்த கழுகை எடுத்து காலில் இருந்த சங்கிலியை அவிழ்த்து வெளியே விட்டான் அந்த வாலிபன். ஆனால் அந்த கழுகு பறக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தது. தான் விடுதலை பெற்று விட்டதையும் தன்னால் இனி உன்னதங்களிலே பறக்க முடியும் என்பதையும் கழுகு உணரவே இல்லை. சற்று நேரத்துக்கு பின் ஆகாயத்தில் ஏதோ ஒரு கழுகு பறப்பதை கண்டு இந்த கழுகும் தன்னை அறியாமல் செட்டைகளை அடித்து பறக்க ஆரம்பித்து விட்டது. இப்படித்தான் சாத்தானும் அநேகரை பாவ அடிமைத்தனத்துக்குள் கட்டி வைத்திருக்கிறான். இயேசு கல்வாரியில் கிரயம் செலுத்தி மீட்டும் கூட அவர்களுக்குள் பழைய பாவ சுபாவம் இருக்கின்றபடியால் செட்டைகளை அடித்து உயர எழும்பாமல் இருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. எனவே கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கவலைகளை மறந்துவிடுங்கள். இந்த புதிய மாதத்தில் புதிய வாசல்களை உங்களுக்காக உங்களை படைத்தவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்கள் வியாதிகளில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். எனவே பழையவைகளை மறந்து புதியவைகளை நோக்கி செட்டைகளை அடித்து எழும்புவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.